Hello everyone. நம்ம இந்த வீடியோவில் ஏர் ஸ்டாண்டர்ட் டீசல் சைக்கிளோட டெரிவேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிவி டிஎஸ் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ப்ராசஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராசஸ் 1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், அண்ட் ப்ராசஸ் 2 to 3 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஹீட் அடிஷன், அண்ட் தென் 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன், அண்ட் 4 to 1 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே, அண்ட் தென் டிஎஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த V1 அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் அண்ட் V2ங்கிறது பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம், V1 மைனஸ் V2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ இதில் வந்து கட் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து வால்யூம் வந்து சடனாக சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் நடக்குது. இங்கே 3ங்கிற பாயிண்ட்ல நடந்துட்டு இருக்கும். அண்ட் தென் கிளியரன்ஸ் வால்யூம், த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் அட் கட் ஆஃப் டிவைடட் பை கிளியரன்ஸ் வால்யூம், தட் இஸ் V3 அப்படிங்கிறது வால்யூம் அட் கட் ஆஃப் டிவைடட் பை V2ங்கிறது வந்து கிளியரன்ஸ் வால்யூம். ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து கட் ஆஃப் ரேஷியோ. ஒரு சில இடத்துல என்னன்னா ரோன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம ரோன் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் is equal to work done divided by heat supplied. Work done divided by heat supply. இப்போ work done அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா heat supply minus heat rejection divided by heat supply. இப்போ நம்ம ஹீட் சப்ளை ஹீட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஹீட் சப்ளை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஹீட் சப்ளைட் QS is equal to என்ன ஆகும்னா MCP இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஸோ CP வரும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ்னா T3 minus T2. ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் ரிஜெக்ஷன் பார்க்குறோம். ஹீட் ரிஜெக்ஷன் QR is equal to நம்ம ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நடந்துட்டு இருக்கும். ஸோ MCV இன்ட்டு T4 மைனஸ் T1. இந்த ரெண்டு வேல்யூவும் QS QR நம்ம எஃபிஷியன்சியில் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் டீசல் இஸ் ஈக்குவல் டு QS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MCP இன்ட்டு T3 மைனஸ் T2 மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா MCV இன்ட்டு T4 மைனஸ் T1 டிவைடட் பை MCP கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் ஹீட் அடிஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ MCP இன்ட்டு T3 மைனஸ் T2. ஸோ இதை இதால் டிவைட் பண்ணுறோம், இதை இதால் டிவைட் பண்ணுறோம். இதை இதால் டிவைட் பண்ணோம்னா 1 மைனஸ் MCV MM கேன்சல் ஆயிரும். CV பை CP நம்ம ஆல்ரெடி தெரியும், காமா இஸ் ஈக்குவல் டு CP பை CV. இப்போ CV பை CP அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1 பை காமா வரும் இன்ட்டு T4 மைனஸ் T1 divided by T3 minus T2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் T4 T3 T2க்கு in terms of T1 ரிலேஷன் கொண்டு வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கம்பரசன் ரேஷியோ. ஸோ கம்பரசன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் V1 by V2 டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம் தான் வந்து கம்பரசன் ரேஷியோ. இதுவும் நம்ம யூஸ் ஆகுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ப்ராசஸ் 1 to 2 எடுத்துக்கிறோம். ப்ராசஸ் 1 to 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியபெட்டிக் கம்ப்ரஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். அடியபெட்டிக் கம்ப்ரஷன் ஆர் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். நாம என்ன பண்றோம்னா டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ரிலேஷன் எடுக்கிறோம். தட் இஸ் T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. ஓகே, இப்போ இந்த V1 by V2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கம்பரசன் ரேஷியோ, இட் இஸ் R பவர் காமா மைனஸ் 1. இப்போ நம்ம T2 இந்த ரிலேஷன் எழுதுறோம். T2 is equal to T1 into R power gamma minus 1. So the equation number 1 னு வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 223 எடுக்கிறோம். ஸோ ப்ராசஸ் 223 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் தெரியும். இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். PV = MRT. இதில் வந்து பார்த்தீங்கன்னா MR வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் மட்டும் தான் வேரியபிள். ஸோ PV/T = MR, that is PV/T = constant. இதை நம்ம என்ன ப்ராசஸ் 223 எழுதுறோம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா P2V2/T2 = P3V3/T3. இதில் P2 P3 கேன்சல் ஆயிரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். பட் V2/T2 = V3/T3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த T3க்கு ரிலேஷன் எடுக்கிறோம். அப்போ T3க்கு ரிலேஷன் எடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு T3 மட்டும் தான் வேணும், ஏன்னா ஆல்ரெடி T2க்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் T3 எடுக்கிறோம். அப்போ T3 மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா T3 = T2 × V3/V2. ஓகே, தட் இஸ் T3 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுறோம், V3/V2 இருக்கும். இப்போ நம்மளுக்கு தட் இஸ் நம்மளுக்கு T2க்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும். பட் V3/V2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஷியோ ஆல்ரெடி தெரியும், ரோன்னு எடுத்திருக்கோம். அப்போ தட் இஸ் = T2 × ρ. இப்போ T3 = T2க்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும், T1 × R⁻Γ-1 × ρ. ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் 324 எடுத்துக்கிறோம். இப்போ ப்ராசஸ் 324 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ரிலேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் T3/T4 = V4/V3 whole power Γ-1. நம்மளுக்கு V4 = V1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில். ஸோ V1/V3 whole power Γ-1. இப்போ நம்ம இந்த V1/V3 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு V2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் V1ஆல் டிவைட் பண்ணி V2ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல V2ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ V1/V2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், கம்பரசன் ரேஷியோ இன்ட்டு V2/V3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு V3/V2 அப்படிங்கிறது கட் ஆஃப் ரேஷியோ, தட் இஸ் 1/ρ வரும், தட் இஸ் R/ρ. இப்போ T3/T4 = R/ρ whole power Γ-1. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா T4 ரிலேஷன் எடுக்கிறோம். இப்போ T4 = T3/R/ρ whole power Γ-1. இப்போ T4 = என்ன பண்றோம்னா T3க்கு ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். T3க்கு என்ன ரிலேஷன்னா T1 × R⁻Γ-1 × ρ divided by R/ρ whole power Γ-1. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 × R⁻Γ-1 × ρ divided by இதை தனித்தனியாக பிரித்து எழுதுறோம், R⁻Γ-1 இன்ட்டு என்ன ஆகும்னா 1/ρ Γ and ρ⁻1 வரும். அப்போ 1/ρ அப்படிங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ρ⁻Γ மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ρ⁻-1 மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ρ⁻+1 ஆயிரும். தட் இஸ் 1/ρ⁻Γ 1/ρ⁻Γ இன்ட்டு 1/ρ whole power -1 இந்த மாதிரி இருக்கும். இதை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ரோ இன்வெர்ஸ் ஆகும், இது ரோ இன்வெர்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா ρ⁻−Γ இது வந்து ரோ மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுல இந்த ரெண்டு டேர்மும் வந்து கேன்சல் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் கேன்சல் ஆயிரும், ரோவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ρ⁻−Γ மேலே போகும்போது ρ⁻Γ ஆயிரும். இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுனா ρ⁻ இங்க -Γ இருக்கும், மேலே போகும்போது ρ⁻+Γ ஆயிரும். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா T1 × ρ⁻Γ. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் T1 ரிலேஷன் இங்கிருந்து எடுத்திருக்கோம், அண்ட் தென் இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ T4 = T1 ×
rho power gamma. T4 is equal to T1 into rho power gamma. இந்த ரிலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து நாம ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 2 3 நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் efficiency of D cells equal to 1 minus T4 minus T1 divided by T3 minus T2. T4 minus T1 divided by gamma into T3 minus T2. T4 minus T1 divided by T3 minus T2. இப்போ நம்ம T4 க்கு நம்ம ஆல்ரெடி தெரிய ரிலேஷன் அதை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். 1 minus T4 ரிலேஷன் பார்த்தீங்கன்னா T1 into rho power gamma. T1 into rho power gamma minus T1 divided by gamma into T3 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு T1 into r power gamma minus into rho. T1 into r power gamma minus 1 into rho minus T2 பாத்தீங்கன்னா T1 into r power gamma minus 1. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த gamma minus 1 எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு, அது வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி T1 காமனா இருக்கு, அதையும் வெளியே எடுத்துடலாம். 1 minus T1 into rho power gamma minus 1 divided by gamma into T1 into r power gamma minus 1 வெளியே எடுத்துட்டோம்னா rho minus 1. இப்போ T1 cancel ஆயிரும். ஒன்லி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாம் இருக்கும். அப்போ efficient D cells equal to 1 minus rho power gamma minus 1 into divided by gamma into r power gamma minus 1 into rho minus 1. ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளத்துல நம்மளுக்கு கம்பரேஷன் ரேஷியோ அண்ட் கட் ஆஃப் ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி டீசல் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.